கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி மாதத்தின் இறுதி நாளிலே இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நிறைய மங்கள வார்த்தை கேட்டுட்டீங்க. சில மங்கள வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிட்டு, இன்னும் சிலது அந்த ஏற்ற நேரத்துக்காக காத்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த கடைசி நாளிலே கர்த்தர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். உங்கள் முந்தின சீர், இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற உங்களுடைய சீர் செல்வங்கள் எல்லாவற்றை காட்டிலும் இன்னைக்கு பிறகு நல்ல சீரும் சிறப்புமாக செல்வத்தோடு செல்வாக்கோடு உங்களை வைப்பேன்னு மனுஷன் வாக்குறுதி கொடுக்கலை, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய முந்தின சீர் என்ன? அன்றைக்கு யாக்கோபு லாபானுடைய வீட்டிலே வேலைக்கு சேர்வதற்கு முன்பாக அவனுக்கு இருந்த சீர் எவ்வளவுன்றது அவன் குறிப்பெழுதி வச்சிருந்தான். அது கொஞ்சம். ஆனால் யாக்கோபு என்கிற மனுஷன், தேவ மனுஷன், அங்கே போய் அந்த லாபானுடைய வீட்டிலே அவனுடைய ஆடுகளை மேய்த்து தொழில் செய்யும் பொழுது அதன் பிறகு அவனுக்கு கிடைத்த சீர்கள் ஏராளம். அதே போல் இன்றைக்கு இந்த மங்கள வார்த்தை கிடைப்பதற்கு முன்பாக உங்களுக்கு இருந்த சீர்களை பார்க்கலாம். இந்த மங்கள வார்த்தையை வாங்கி கொண்டு இதை விசுவாசித்து இதை நீங்கள் அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற சீர் நற்சீர் என்று ஆண்டவர் சொல்லப்பட்டார். நல்ல சீரும் சிறப்புமாக பெயரோட புகழால் ஆண்டவர் வைப்பார். கடந்த நாட்களில் அநேக இழப்புகள், பஞ்சங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கடன்கள் இருந்திருக்கலாம். இழப்புகளின் காலமாகவே ஓடியிருக்கலாம். இலையுதிர் காலமாகவே இருந்திருக்கலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? இலையுதிர் காலம்னு ஒன்று வந்தாலே வசந்த காலம் வரப்போகுதுன்றதற்கு அடையாளம். ஸோ இனி உங்களுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் ஆரம்பிக்கும். நல்ல சீரும் சிறப்புமாக அழகாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்வீங்க. வாழ்க்கையை சீரழித்து போன உன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கி தொட்டு மறுபடியும் அவர்களை சீர்படுத்தி நற்சீர் உண்டாகும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். அவருக்கு இன்றைக்கி ஆண்டவருடைய இடத்துல ஒப்பு கொடுங்க. புதிய மாதத்தை நாளை தொடங்கத்தில் நம்ம தொடங்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஆண்டவரே, எங்களுடைய முந்தின சீரை பார்க்கலும் இந்த புதிய மாதத்திற்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம். நிறைய நற்சீர்கள், நற்குணங்கள், நற்புத்தி, நற்குணங்கள் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து புதிய மாதத்தில் போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முந்தின சீரை பார்க்கலாம் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொன்னீரேன். நல்ல சீரும் சிறப்புமாக என் பிள்ளைகள் வாழும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர், என் பிள்ளைகள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், பெயர், புகழ் எல்லாமே மறுபடியும் அவர்களுக்கு மீட்டுத்தார். ஏன்னா நீர் இழந்து போனதை மீட்டு கொடுக்க இந்த பூமியிலே வந்த தேவன். பிறக்கப் போகிற புதிய மாதம் என் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நற்சீர்களை என் பிள்ளைகள் சுதந்திரிக்கிற ஒரு மாதமாய் அமையட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன்.